Ladies and gentlemen, it's starting the bidding price of 50 lakhs. 1 crore. 1 crore. 2 crores. 2 crores. 3 crores. 3 crores. 10 crores. Wow, 10 crores. அலைனா மேடம், அதான் சிட்டில பாதி இடத்த வாங்கிட்டீங்களே, கொஞ்சம் நஞ்சமாவது எங்களுக்கும் விட்டு வைக்கலாம்ல. இந்த தொழிலதிபரின் பேச்சை கேட்டதும் அலைனாவின் முகத்தில் கர்வம் கலந்த புன்னகை தோன்றியது. ஆனால் அதனை மறைக்க செய்தபடி ஒலித்தது அந்த குரல். 50 crores. அந்த குரலை கேட்டதும் கூட்டமே அதிர்ச்சியில் திகைத்து திரும்பி பார்த்தனர். அங்கே பணக்காரர்களுக்கே உரிய மிடுக்குடன் அமர்ந்திருந்தான் சர்வேஸ்வரன். என்னது 50 கோடியா? யார் அது? யாரது? ஏய், இவன் டெலிவரி பாய் சர்வா. இவனுக்கு எங்க இருந்து 50 கோடி வந்துச்சு? டெலிவரி பாயா? யாருக்குமே அடையாளம் தெரியாத மாதிரி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏய், ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி என் ஆபீஸ்க்கு கூட லஞ்ச் டெலிவரி பண்ண வந்தான். அப்ப நமக்கு இங்க மரியாதை இல்லையா? இவன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் எப்படி நமக்கு சரிக்கு சமமா ஏலத்துல உட்காரலாம்? இவன் கிட்ட 50 கோடி இல்ல, 50 ரூபாய் கூட இருக்காது. நீங்க இந்த ஏலத்தை நிறுத்திட்டு இந்த ராஜ கம்பளத்தை அலைனா மேடம் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுங்க. இந்த டெலிவரி பாய் கிட்ட 50 கோடி இல்லன்னா நான் அலைனா மேடம் ஏலத்தை எதிர்த்து சேலஞ்ச் பண்றேன். 11 crores. இந்த நபர் 11 கோடி என்று கூறிய அடுத்த நொடியில் 60 crores. ஏய் டெலிவரி பாய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? 60 கோடி எப்படிடா கொடுப்ப? இது மிகப்பெரிய ஏலம், குழந்தைங்க விளையாட்டு இல்ல. நீ இங்க கேக்குற விலைய உடனே இங்க கொடுக்கணும். அடுத்த நொடியில் சர்வா தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு செக் புக்கை எடுத்து 60 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தான். கண்டிப்பா இந்த டெலிவரி பாய் அடிச்சு ஜெயிலுக்கு இழுத்துட்டு போகத்தான் போறாங்க. கூச்சமே இல்லாம எப்படி செக்ல சைன் பண்றான்னு பாருங்க. மேனேஜர் சார், இந்த நாயோட பேங்க் அக்கவுண்ட உடனே செக் பண்ணி பாருங்க. சர்வா எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் செக்கை ஏலத்தை நடத்தி வந்த வங்கி மேலாளரிடம் கொடுத்தான். சர்வா போன்ற ஒரு சாதாரண டெலிவரி பாய் ஏன் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 60 கோடி கொடுத்து வாங்க வேண்டும்? அவனுடைய அக்கவுண்டில் உண்மையில் 60 கோடி இருக்கின்றதா? ஒரு நிமிஷம். மேலாளர் தன்னுடைய அக்கவுண்ட் டீமிற்கு கால் செய்து சர்வாவின் அக்கவுண்டை பற்றி விசாரிக்க எல்லோரும் சர்வாவை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். 800 crores. வாட்ஸ் த குரூப் நேம்? ராஜன் குரூப். இந்த ஏலம் முடிஞ்சிடுச்சு. 60 கோடி ரூபாய்க்கு இந்த விலை மதிப்பற்ற கம்பளம் மிஸ்டர் சர்வேஸ்வரனுக்கு வழங்கப்படுகிறது. மேலாளர் மைக்கேல் இதை அறிவித்தவுடன் அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். வாட்? ரூபாய் 10 கோடிக்கு ஏலம் எடுத்திருந்த மிஸ் அலைனா என்ற அழகான பெண் அதிர்ச்சியில் இருக்க அவளுக்கு அவள் மேனேஜரிடமிருந்து போன் கால் வந்தது. யா, அந்த ராஜகம்பளம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுல? சர்வான்னு ஒரு டெலிவரி பாய் இத 60 கோடிக்கு ஏலம் எடுத்துட்டா. இப்பெல்லாம் டெலிவரி பாய்ஸ் கூட 5 கோடி மதிப்புள்ள பொருளை 60 கோடிக்கு வாங்குற அளவுக்கு அதிக பணம் வச்சிருக்காங்களா? ஐ ஸ்வேர், அவன் இங்கிருந்து வெளியே வந்ததும் அவனை சும்மா விட மாட்டேன். இது எனக்கு பெரிய அசிங்கம். என்ன மேம் சொல்றீங்க? ஒரு டெலிவரி பாய் எப்படி 60 கோடிக்கு ஏலம் எடுக்க முடியும்? அவனை நல்லா செக் பண்ணீங்களா? அலைனா சந்தேகத்துடன் சர்வாவிடம் நெருங்கி சென்று அவனை உற்று கவனிக்க அப்போதுதான் ஒரு பெரிய ரகசியம் அவளுக்கு புலப்பட்டது. டைகர்? அண்டர்வேர்ல்ட் டான் முதல் போலீஸ் வரை தேடிக்கொண்டிருக்கும் யார் அந்த டைகர்? எப்படி ஒரு சாதாரண டெலிவரி பாயால் இவ்வளவு பெரிய ஏலத்தை எடுக்க முடிந்தது? உண்மையாகவே டெலிவரி பாய் வேடத்தில் ஒளிந்திருப்பது டைகர் தானா? டைகரை தேடிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் திவாகரிடம் அந்த பெண்மணி ஹோட்டலில் நடந்த ஏல நிகழ்ச்சியின் புட்டேஜஸை கொடுத்து அனுப்ப இன்ஸ்பெக்டர் தீவிரமாக டைகரை பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். சர்வா, நாம வேற ஹோட்டல் போலாம். பாரு, இந்த இடம் பெரிய பணக்காரங்க போறது. என்னோட ட்ரெஸ் பாரு, ரோட்டோரமா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன். வைஷ்ணவி, இங்க பாரு, இங்க சாப்பிடுறவங்களுக்கும் நமக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. வைஷ்ணவி, நீ ரொம்ப அழகா இருக்க. நான் சேவ் பண்ண காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன் பர்த்டே வைஷ்ணவி. வேண்டாம், நீ ராத்திரி பகல்னு ஆர்டர் டெலிவரி பண்ணி இந்த பணத்தை சம்பாதிச்சிருக்க. நான் ஒரே நாள்ல இதை செலவு செய்ய விட மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, என் கூட வா. சொன்னா கேளு. இரு, ஒரு நிமிஷம் நான் போய் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு சர்வா அந்த விலையுயர்ந்த உணவகத்திற்குள் வைஷ்ணவியை அழைத்துச் சென்றான். சர்வாவை தடுக்க ஓடிச் சென்ற வைஷ்ணவி ஒரு பணக்காரன் மேல் வேகமாக மோதினாள். அவன் அணிந்திருந்த காஸ்ட்லியான கோட் சூட்டில் மது கொட்டிவிட, Are you blind? I'm so sorry sir. மேனேஜர், இவளெல்லாம் யார் உள்ள விட்டது? I'm so sorry sir. இந்த சூட்டோட விலை என்னன்னு தெரியுமா? 20 லட்சம் ரூபாய். 20 lakh rupees. I'm so sorry sir. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன். ஏய், என்ன நினைச்ச? தப்பிச்சு ஓடிடலாம்னா 20 லட்சம் ரூபாய் சூட். 20 லட்சத்தை கொடுத்துட்டு வெளியே போ. இல்லன்னா என்ன? இதோ பாரு, இன்னொரு பிச்சைக்காரன் வந்திருக்கான். எங்கடா போன இந்த மேனேஜர்? இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்டாண்டர்டே போச்சு உங்களால. இங்க இப்பவே என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மன்னிப்பு கேட்கணுமா? வாட் a joke. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த பணக்காரனுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் இடையே நடக்கும் சண்டையை பார்த்து வைஷ்ணவி மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். வைஷ்ணவி ஏற்கனவே அந்த பணக்காரனை பார்த்திருக்கிறாள். அவன் பெரிய கோடீஸ்வரனின் ஒரே வாரிசு என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும். எனவே சர்வா, நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து போயிடலாம். இவர் பெரிய பணக்காரர் தெரியுமா? ரிலாக்ஸ். இங்க பாரு, இப்ப நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா வாழ்நாள் முழுக்க நீ இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். மன்னிப்பு கேட்கலன்னா என்னடா பண்ணுவ? நான் இந்த சிட்டிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன். எல்லா பொலிட்டீஷியன்ஸையும் என் சட்ட பையில வச்சிருக்கேன். இப்படி சொடக்கு போடுற நேரத்துல உன்னை காணாமாக்கிடுவேன். ஆனா நான் ஒரு சொடக்க போடுற நேரத்துல உன் முழு பிசினஸையும் காணாமாக்கிட்டா
நீ பைத்தியமா இவன்? சர்வேஸ்வரன் என்ன சொல்கிறான் என்று அந்த பணக்காரன் புரிந்து கொள்வதற்குள் சர்வேஸ்வரன் தனது தொலைபேசி எடுத்து யாருக்கோ ஒரு மெசேஜை அனுப்பினான். உடனே அந்த பணக்காரனுக்கு ஒரு போன் கால் வந்தது. ஸ்டே. சொல்லுங்கப்பா. சார், நாம பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் லாஸ் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா இது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் வேணும்னு பிளான் பண்ணி தான் நடக்குது. நீ ஏதோ பெரிய மனுஷங்கிட்ட பிரச்சனை பண்ணியாம நீ அப்படி பண்ணிருந்தா உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லனா நாளைக்குள்ள நாம தெருவுல தான் நிக்கணும். அந்த பணக்காரர் என்ன நடக்கிறது என அதிர்ச்சியில் உறைந்தபடி சர்வேஸ்வரனை ஆச்சரியமாக பார்த்தான். இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் திவாகர் சர்வேஸ்வரனை பற்றின நிகழ்வுகளை கேள்விப்பட அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். இவர் தேடும் டைகர் தான் சர்வேஸ்வரனா என்ற கேள்வி அவர் மனதில் ஆழமாக தோன்ற ஆரம்பித்தது. எப்படியாவது டெலிவரி பாய் இடத்தில் இருக்கும் அவனை பிடித்துவிட வேண்டும் என அவர் மனம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. உன்ன மாதிரி 5க்கோ 10க்கோ பிச்சை எடுக்கிற ஒருத்த எனக்கு பாய் ஃப்ரெண்டா? முதல்ல வெளியே போ. வைஷ்ணவி, இங்க பாரு, ஏதோ இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இனி என் மூஞ்சிலே முழிக்காத சர்வா, போ இங்க இருந்து. வைஷ்ணவி தான் உலகம் என்றிருந்த சர்வேஸ்வரனுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. தன்மேல் உயிராயிருந்த தன் காதலி வைஷ்ணவி திடீரென ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்டுடன் சேர்ந்து கொண்டு சர்வேஸ்வரனை அடித்து விரட்டினாள். சர்வேஸ்வரனின் மொத்த உலகமும் அவன் கண் முன்னாலேயே உடைந்து சிதறினது. நடப்பதை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத அவன் இரவும் பகலும் குடியில் மூழ்க ஆரம்பித்தான். கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? சர்வேஸ்வரன் தள்ளாடியபடி ரோட்டில் விழ அந்த வழியாக வந்த ஒரு காஸ்ட்லி கார் பிரேக் எடுத்து நின்றது. அதன் உள்ளே இருந்தது மிகப்பெரிய பணக்காரன் தீரஜ். அவன் இறங்கி வந்து குடிபோதையில் இருந்த சர்வேஸ்வரனை பார்த்தபடி, பெர்ஃபெக்ட், உன் வாழ்க்கையே மாத்திரண்டா. இவனை கார்டிக்கல தூக்கி போடு. என் அக்கா வேதிகா ரூம்ல அவ பக்கத்துல தூங்க வை. அப்புறம் இவன் ட்ரெஸ்ஸை கட்ட மறந்துடாத. ஐயா, என்ன இருந்தாலும் நான் சொன்னதை மட்டும் செய்டா. மறுநாள் சர்வேஸ்வரன் கண்களை திறந்த போது அவன் பக்கத்தில் அழகான ஒரு இளம் பெண் படுத்திருந்தாள். அவனை சுற்றி துப்பாக்கிகளுடன் சில பேர் கோபமாக நின்று கொண்டிருந்தார்கள். யார் நீங்க? ஆமா, நான் எங்க இருக்கேன்? திடுக்கிட்டு எழுந்த வேதிகாவும் என்ன நடக்கிறது என புரியாமல் அதிர்ச்சியாக பார்க்க அவள் எதிரே கோபமாக நின்றிருந்த அவளுடைய தாத்தா. வேதிகா, இந்த குடிகாரன் தான் உன்னுடைய காதலனா? ஐயோ தாத்தா, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. தாத்தா, ஒரு பொண்ணு தன்னோட வரம்ப மீறி நடந்துகிட்டா இப்படிதான் கண்டவெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருப்பானுங்க. பயமூடு தீரஜ். வேதிகா, இந்த வீட்டோட ரூல்ஸ் உனக்கு மறந்து போச்சா என்ன? இன்னில இருந்து இவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட். தாத்தா, போதும் சார், போதும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் பொறுப்புல இருந்த எல்லா கம்பெனியும் இனிமே தீரஜ் பாத்துக்கட்டும். போதும், அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு கூட்டுவாங்க. சர்வேஸ்வரன் மற்றும் வேதிகா இருவரையும் வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்பட்டு பதிவாளர் முன் திருமணம் செய்து வைத்தனர். துப்பாக்கி வைத்து மிரட்டியதால் சர்வேஸ்வரனும் வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான். தான் அக்காவிற்கு திருமணம் நடந்து முடிந்ததால் தீரஜ் பெரிய பார்ட்டி ஒன்று ஏற்பாடு செய்தான். அங்கே வந்திருந்த சர்வேஸ்வரனின் முன்னாள் காதலி வைஷ்ணவி, நீயா பர்த்டே டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்கியா? நீலா இந்த மாதிரி பார்ட்டியை பாக்குறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும். சர்வேஸ்வரன் அமைதியாக நின்றிருக்க அப்போது அங்கே வந்த வேதிகா பேபி என்று சர்வேஸ்வரனிடம் வந்தவள் காதலி போல அவன் கைகளை கோர்த்துக் கொள்ள சர்வேஸ்வரன் தன்னையே மறந்து சிலிர்த்து நின்றான். இங்க என்ன பண்ற? தாத்தா உன்னை கூப்பிடுறாங்க, வா. சர்வேஸ்வரன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவளுடன் சென்றான். எனக்காக நீ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். என்னோட கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் இந்த பார்ட்டியில இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சார், இவர்தான் என் ஹஸ்பண்ட். சர்வேஸ்வரனுக்கு கை கொடுக்க வந்த அந்த இன்வெஸ்டர் அவன் விரலில் இருந்த தங்க மோதிரத்தை யதார்த்தமாய் கவனித்து உறைந்து நின்றார். அவரது கைகள் பயத்தில் நடுங்கின. இல்ல, இருக்காது. இட்ஸ் இம்பாசிபிள். பெரிய பெரிய விஐபிகளை நெருங்க பயப்படும் பல மில்லியன் கோடி நிறுவனத்தின் அதிபதி நடுங்கியபடி சர்வேஸ்வரன் முன் மண்டியிட்டு அமர்ந்தார். எங்களோட 18 வருஷ தேடல் முடிவுக்கு வந்துருச்சு டைகர். தேங்க்யூ திரும்ப வந்ததுக்கு. அசால்ட்டாக 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்யும் விஐபி ஏன் சாதாரண டெலிவரி பாயை டைகர் என அழைத்தபடி காலில் விழ வேண்டும்? ரோட்டில் போதையில் கிடந்த சர்வேஸ்வரனை தீரஜ் ஏன் தன் அக்கா வேதிகாவின் அறையில் விட வேண்டும்? ஒரு குடிசையில் வாழக்கூட வசதி இல்லாத ஒரு ஏழை சிறுவன் சர்வேஷ் நகரத்தின் மிகப்பெரிய டான் ஏன் அவன் முன் கைகட்டி நிற்கிறார்? ஒரு சாதாரண டெலிவரி பாய் சர்வேஷின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவன் ஒரே இரவில் ஒரு மாஃபியா சாம்ராஜ்யத்தின் தலைவனானான். ஆனால் அவனது குடும்பத்திற்கு இந்த சாம்ராஜ்யம் பற்றி தெரியாது. மேலும் இந்த பொறுப்பை நிறைவேற்ற அவன் தனது அடையாளத்தை மறைக்க வேண்டும். இதை எப்படி அவன் சாதிப்பான்? நேத்து ராத்திரி முழுக்க நீ எங்க இருந்த? தாத்தா, நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்டியில இருந்தேன். நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால தான் அங்கேயே தூங்கிட்டேன். ஏற்கனவே நீ எந்த வேலை இல்லாம வெட்டியா இருக்க, இப்போ உனக்கு இது வேற ஒரு கேடா? சர்வேஷ் ஒரு சாதாரண டெலிவரி பாய் வேலை செய்யும் ஏழை பையன். எதிர்பாராத விதமாக நகரத்தின் பிரபலமான மற்றும் கோடீஸ்வரரின் மகள் வேதிகாவை மணந்தான். ஆனால் இந்த திருமணத்தால் அந்த குடும்பத்தில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. குடும்ப தலைவர் அதியமான் சர்வேஷை வேதிகாவுக்கு கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் சர்வேஷை அவமானப்படுத்த எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் தவறவிடவில்லை. மாடு மாதிரி நிக்காத. இப்ப நான் வெளியே போறேன். திரும்ப வர்றதுக்குள்ள நீ வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சிருக்கணும்.
இல்லைன்னா உன் காலை முறிச்சிருவேன். சர்வேஷுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டில் தனியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இந்த அமைதியான உணர்வு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. சர்வேஷ் தனக்காக மேகியை தயாரித்து சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்கிவிட்டான். மாலையில் அவன் மனைவி வேதிகா வீட்டிற்கு வந்தபோது சர்வேஷின் அழுக்கான தலையும் சுருக்கமான ஆடைகளும் இருப்பதை பார்த்து உடனடியாக சர்வேஷிடம், நீ எப்போ திரும்பி வந்த? நாள் முழுக்க வீட்லயே தூங்கிட்டு இருந்தியா? ஐயோ இல்ல, நான் மதியம் தான் வந்தேன். இன்னைக்கு உன் அண்ணன்ட்ட இருந்து உனக்கு போன் ஏதாவது வந்ததா? சர்வேஷ் தண்ணீர் கிளாஸை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த வேதிகாவை நோக்கி நகர்ந்தான். வேதிகா குழப்பமான கண்களுடன் சர்வேஷை பார்த்து கொண்டே, அண்ணாவா? இல்லையே, அவன் ஏன் என்ன கூப்பிடணும்? இதை கேட்டதும் சர்வேஷ் திடீரென்று நடுங்கி குழப்பத்துடன் யோசிக்க ஆரம்பித்தான். தீரஜ் இன்னும் என் வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கல போல இருக்கு. ஆனால் சர்வேஷ் தனது உணர்ச்சிகளை காட்டாமல் அமைதியாக அவளிடம், ஐயோ ஒன்னும் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். தன் சகோதரனின் பெயரை கேட்டதும் தங்களது PR கம்பெனிகளுடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து விஷயங்களையும் தீரஜ் சூர்யாவின் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டான் என்று வேதிகாவுக்கு நினைவுக்கு வந்தது. இதை நினைத்து வேதிகா உள்ளுக்குள் மிகவும் கோபமடைந்தாள். ஆனால் அவள் இனி அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நேத்து நைட் நீ எங்கிருந்த என்று விசாரிக்கும் வேதிகாவின் கவனம் முழுவதும் சர்வேஷ் மீது இருந்தது. நேற்று இரவு சர்வேஷ் வீடு திரும்பாததை அவள் நினைவு கூர்ந்ததும் உள்ளுக்குள் இன்னும் சங்கடமாக உணர ஆரம்பித்தாள். அவளுக்கு சர்வேஷ் புன்னகையுடன் பதிலளித்தார். என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன். பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்படியே தூங்கிட்டேன். பழைய ஃப்ரெண்டா? அவர் மிஸ்டர் விக்ரம், ஹோட்டல் சஃபயர் உரிமையாளர், கரெக்டா? என்று கேட்டு வேதிகா சர்வேஷை முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள். தனது கணவர் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரும் மாஃபியா மன்னருமான விக்ரமின் நண்பனாக இருக்குமோ என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. சரியா சொன்ன, அவர்தான். சர்வேஷின் வாயிலிருந்து இவ்வளவு நேரடியான பதிலை கேட்டதும் வேதிகா அதிர்ச்சி அடைந்தாள். சில நொடிகள் யோசித்த பிறகு வேதிகா சோஃபாவில் படுத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டே, மிஸ்டர் விக்ரம உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா நேத்து ராத்திரி முழுக்க நீங்க அவரோட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. இதை சொன்ன பிறகு வேதிகா டிவி ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தபடியே சொன்னாள். மிஸ்டர் விக்ரம் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க. சொல்ல போனா உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேச அவருக்கு போதுமான நேரம் இருக்கா? நீங்க எதையாவது சொல்லுவீங்க, நான் நம்பவேன்னு நினைக்கிறீங்க. சர்வேஷ் தனது 2 தோள்களையும் மேல் நோக்கி உயர்த்தினான். ஆனால் எதுவும் பேசவில்லை. போய் எனக்கு மேகி செய், நான் இன்னும் டின்னர் சாப்பிடல. சர்வேஷ் ஒரு கிண்ணத்தில் மேகியை பரிமாறிக்கொண்டிருந்த போது கதவு தட்டப்பட்டது. தாத்தா அதியமானும் வீடு திரும்பினார். அதியமான் எப்போதும் போல ஒரு விசித்திரமான பார்வையுடன் அவனை பார்த்துவிட்டு நேராக வேதிகாவை நோக்கி சென்று சோஃபாவில் அமர்ந்தபடியே, இப்ப யார் உன்னை மூட் அவுட் பண்ணுது? ஏன் முகம் இப்படி கோபமா இருக்கு? இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதியமானின் கண்கள் நேராக சமையலறையை நோக்கி சென்றன. வேதிகாவோ சர்வேஷ் ஏதோ செய்திருப்பதால் தான் அவன் தாத்தா வருத்தப்பட்டிருப்பார் என்று கவலைப்பட்டாள். தாத்தா என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? அதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்க, அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு அதியமான் வேதிகாவின் தோளில் கையை வைத்து, உங்க 2 பேரை பத்தி தான் எனக்கு பெரிய கவலை. உங்க IVF டெஸ்ட் திரும்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சர்வீஸாவோட ஜீன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஒரு முட்டாள். அவனுக்கு எந்த குடும்ப தொடர்பும் இல்ல. அவனோட உடம்புல நிச்சயம் ஏதோ ஒரு தப்பு இருக்கும். அவனை தனியா ஃபுல் பாடி செக்அப் பண்ண வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதியமானின் கவனம் சமையலறையை நோக்கி சென்றது. பின்னர் அவர் சர்வேஷுக்கு கேட்கக்கூடிய குரலில் பேசினார். உங்கள் இருவருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். ஓ தாத்தா, நீங்க ரொம்ப ஸ்வீட். ஆனா இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா? எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. இப்பதான் என்னோட கம்பெனி ஃபினான்ஸ் ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வந்திருக்கு. நான் என்னோட கம்பெனிலேயே இன்னும் அதிக கவனம் செலுத்தணும். அதுக்குள்ள இப்ப இதெல்லாம் எதுக்கு? வேதிகா இங்கு விவாதம் தனது சோதனை குழாய் குழந்தையை பற்றியது என்பதை அறிந்ததும் அந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் பிரச்சனையை அடக்க முயன்றாள். இந்த விஷயத்தை நான் இன்னும் தள்ளி வைக்கணும்னு சொல்றியா? உங்க கல்யாணம் ஆகிய 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. உங்க IVF டெஸ்ட் 3-4 தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து நீங்க அவசரப்படல. ஆனா நான் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணும். சொசைட்டில எல்லாரும் நம்மள கேலி பண்ணி பேசுவாங்க. வெளியே தலை காட்ட முடியாது. நீங்க போய் பதில் சொல்லுவீங்களா? தாத்தா ப்ளீஸ் போதும், நிறுத்துங்க. இத பத்தி இப்ப நான் பேச விரும்பல. வேதிகாவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபடி சர்வேஷ் ஒரு கிண்ணத்தில் மேகியை எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தான். இதை பார்த்த வேதிகா முதல் முறையாக சர்வேஷின் அக்கறையை உணர்ந்தாள். சர்வேஷ் இதை 2 வருடங்களாக செய்து வந்தாலும் வேதிகா ஒருபோதும் சர்வேஷை கவனமாக பார்த்ததில்லை. இன்று அவனை இப்படி பார்த்ததும் மேகி போன்ற ஒரு சிறிய விஷயம் கூட அவளுக்கு பிடித்திருந்தது. சர்வேஷ் மற்றும் வேதிகாவின் கண்கள் சந்தித்தன. வேதிகா மெதுவாக நன்றி சொன்னாள். வேதிகாவின் இதயத்தில் ஒரு இடத்தை பிடிக்கும் பயணத்தில் தான் ஒரு படி முன்னேறிவிட்டதை சர்வேஷ் உணரத் தொடங்கினான். இந்த நேரத்தில் வேதிகா மிகவும் தொலைந்து போனதால் அவள் தன் தாத்தா அதியமானின் பார்வையை முற்றிலுமாக புறக்கணித்தாள். அவள் சர்வேஷிடம், இப்போதைக்கு நீங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அதியமான் தனது பேத்தியிடமிருந்து இதை கேட்டதும் மிகவும் கோபமடைந்தார். அவர் உடனடியாக சோஃபாவில் இருந்து எழுந்து வேகமாக தன் அறைக்கு சென்றார். சர்வேஷ் வேதிகாவிடம் சிரித்துக்கொண்டே, சரி
நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். சர்வேஷ் தனது மகிழ்ச்சியை முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை. அது ஒரு மிகப்பெரிய நாள். வேதிகா தனது தாத்தா முன் சர்வேஷுக்காக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தாள். அதுவும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இந்த விஷயம் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை அவளால் பார்க்க முடிந்தது. மேகி சாப்பிட்ட பிறகு வேதிகா மீதமுள்ள பாத்திரங்களை கழுவிவிட்டு படுக்கையில் படுத்தாள். சர்வேஷ் தரையில் படுக்கையில் இருந்தவன் உடனடியாக திரும்பி தனது உடலை சிறிது தூக்கி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த தனது அழகான மனைவியை பார்க்க தொடங்கினான். சிறிது நேரம் இப்படி பார்த்த பிறகு சர்வேஷ் அவளிடம், நாளைக்கு உங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்தா சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட கோஆபரேட் பண்றத பத்தி பேசினா நீங்க நேரடியா உடனே சரின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்க முக்கியத்துவத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தணும் என்று அவன் சொன்னதை கேட்டு வேதிகா அதிர்ச்சியடைந்து சர்வேஷ் பக்கம் திரும்பினாள். வேதிகா குழப்பமான முகபாவத்துடன், உங்களுக்கு என்ன பைத்தியமா? தீரஜ் அண்ணா இப்ப எல்லாத்தையும் சூர்யாவுக்கு கொடுத்துட்டாரு. இனிமே அந்த கம்பெனியோட எல்லா டீலையும் அவன் தான் பாத்துக்குவான். அவனுக்கு இப்ப நான் தேவைப்பட மாட்டேன். உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. சரி, ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட அவங்க ஏதாவது கேட்டா உடனே அதுக்கு சரின்னு சொல்லாத. வா, இப்போதைக்கு தூங்க என்று சொல்லிவிட்டு மெல்ல புன்னகைத்தபடியே தூங்கினான். எப்படியோ வேதிகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு விளக்குகளை அணைத்த பிறகு அவளும் தூங்கிவிட்டாள். மறுநாள் வேதிகா வீட்டை விட்டு வேலைக்கு சென்ற போது சர்வேஷ் அவளை பின்தொடர்ந்து தனது ஆபீஸை நோக்கி சென்றான். சர்வேஷ் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்தான். வேதிகாவின் குடும்பத்தை பொறுத்தவரை அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய் மற்றும் ஒரு பயனற்ற மருமகன். ஆனால் உண்மையில் அவன் மாஃபியா உலகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமான ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸின் புதிய தலைவனாகிவிட்டான். மாஃபியா உலகில் அனைவரும் அவனை டைகர் என்று அறிந்தார்கள். இந்த நிறுவனத்தின் அடித்தளம் அவரது தந்தை ராஜனால் அமைக்கப்பட்டது. ஆனால் ராஜனின் மரணத்திற்கு பிறகு நிறுவனத்தின் பொறுப்பு அவரது விசுவாசமான தோழன் விக்ரமின் கைக்கு வந்தது. சஞ்சயின் கொலைக்கு பிறகு விக்ரம் சர்வேஷை 18 ஆண்டுகள் ஒரு அனாதை இல்லத்தில் வைத்திருந்தார். அங்கு அவருக்கு ஒவ்வொரு நாளும் கடுமையான உடல் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அனைத்து சிரமங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். சர்வேஷ் திறமையானவன் என்று விக்ரம் உணர்ந்த போது அவனை ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் அரியணையில் அமர்த்தினார். ஆனால் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைக்க ஒரு நிபந்தனையும் விதித்தார். இந்த நிபந்தனை மீறப்பட்டிருந்தால் சர்வேஷ் இந்த அரியணையை கைகளை கழுவ வேண்டியிருக்கும். பாஸ் பதவி ரொம்ப வசதியானது. குறிப்பா எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்காம தானே செஞ்சு வைக்கிற செக்ரட்டரி நம்ம கிட்ட இருக்கும்போது நாம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சில டாக்குமெண்ட்ஸ்க்கு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் என்றபடி சர்வேஷ் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது அவனது அறை கதவு தட்டப்பட்டதும் செக்ரட்டரி நந்திதா உள்ளே வந்தாள். நந்திதா இளஞ்சிவப்பு நிற பாவாடை மற்றும் வெள்ளை நிற மேலாடை அணிந்திருந்தாள். இன்று அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் இந்த முறை நந்திதா சர்வேஷ் அவளை நீண்ட நேரம் பார்க்க வாய்ப்பளிக்கவில்லை. உடனடியாக அவனிடம், டைகர், பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து கோஆபரேஷன் பண்றத பத்தி விசாரிக்க ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. அவர் பேரு சூர்யா என்று நந்திதா சொல்ல அவளையே பார்த்த பிறகு சர்வேஷின் கவனம் முழுவதும் அவன் தேநீர் கோப்பையில் இருந்தது. சர்வேஷ் முகத்தை உயர்த்தவே இல்லை. அவனை போக சொல்ல. தீரஜுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் வேதிகா மட்டும்தான் இதை பத்தி பேசுவான்னு சொன்னாலும் ஏன் அவன் புது ஆளுங்களை அனுப்புறான்? ஒருவேளை அவன் அதை என்கிட்ட நேரடியா எதிர்பார்க்கிறானோ என்று சர்வேஷ் தனக்குள் யோசித்துக் கொண்டு தேநீர் கோப்பையை காலி செய்தான். சூர்யா பிஆர் குழுமத்தின் ஆடம்பரமான அலுவலகத்தின் முதல் தளத்தில் காத்திருந்தான். ஆனால் நந்திதா அவனை அங்கிருந்து வெளியேறச் சொன்ன போது சூர்யாவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவன் தோல்வி செய்தியுடன் திரும்பி வந்து தீரஜிடம் நடந்ததை சொன்ன போது தீரஜின் முகம் கோபத்தால் சிவந்தது. தீரஜ் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான். இப்போது அவனுக்கு வேதிகாவை அழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. மறுபுறம் வேதிகா தன் தாத்தாவுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய தொலைபேசி ஒலித்தது. வேதிகா தன் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து பார்த்தாள். தீரஜிடமிருந்து அழைப்பு வருவதை பார்த்தாள். வேதிகா அழைப்பை எடுத்து ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். ஹலோ அண்ணா, என்ன விஷயம்? இன்னைக்கு உன் அண்ணனுக்கு ஒரு உதவி தேவை. உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். எனக்காக செய்வியா? என்னண்ணா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, அது என்ன விஷயம்னா, எங்களுக்கும் பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. அதை நீ தான் டீல் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு நீ பிஆர் குரூப் ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அவங்க கிட்ட இதை பத்தி பேசணும். நியூ பேக்கேஜ் அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போடணும் என்று சொன்னதை கேட்டதும் நேற்று இரவு சர்வேஷ் சொன்னது எல்லாம் திடீரென்று வேதிகாவின் மனதில் மின்ன ஆரம்பித்தது. அத்துடன் வேதிகா பல்லை கடிக்க ஆரம்பித்தாள். அவள் ஒளிபெருக்கியிலிருந்து தொலைபேசியை எடுத்துவிட்டு சொன்னாள், சாரி அண்ணா, நீ இந்த விஷயத்த சூர்யா கிட்டேயே ஒப்படைச்சிருந்தா எப்பவோ இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். வேற யாரையும் அவருக்கு பதிலா மாத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சூர்யா கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க. சரி, போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். அண்ணன் கிட்ட என்ன சொல்ற வேதிகா? இதோட பின் விளைவுகள் என்னவா இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கடிந்து கொண்டார். அவரை பொறுத்தவரை வேதிகா தனக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பை தீரஜ் அவளை அழைத்து அவளிடம் கேட்டான். ஆனால் வேதிகா மறுத்துவிட்டாள். வேதிகா தனது தொலைபேசியுடன் கடையிலிருந்து வெளியே வந்தாள். அதியமான் கோபத்தில் கால்களை தட்டிக்கொண்டே வேதிகாவை சிறிது நேரம் தனியாக விட்டுவிட்டார். வேதிகா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மாலில் உட்கார இடம் கிடைத்த இடத்தில் அமர்ந்தாள். அவள் போனில் சர்வேஷுக்கான மெசேஜை டைப் செய்ய ஆரம்பித்தாள். மறுபுறம் சர்வேஷ் விக்ரமுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் இன்று ஒன்றாக மதிய உணவு சாப்பிட
திட்டமிட்டிருந்தனர். சர்வேஷ் அழைப்பை துண்டித்தவுடன் வேதிகா தனக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பதை கண்டான். அதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தீரஜானா கிட்ட இருந்து போன் வந்தது. இப்போ நான் பிஆர் குரூப்புக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் மறுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும் என்று வேதிகா மெசேஜ் அனுப்பியிருந்தாள். சர்வேஷ் இந்த செய்தியை படித்ததும் அவரது இதயம் மகிழ்ச்சியால் துள்ளியது. தன் மனைவி தன் பேச்சை கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தது சர்வேஷ் மகிழ்ச்சி அடைந்தான். இப்போதைக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, கவலைப்பட வேண்டாம். உன் அண்ணா திரும்ப உன்னை காண்டாக்ட் பண்ணுவான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. ஆனா அவங்க உனக்கு நல்லதுன்னு பேசுற வரைக்கும் நீ ஒத்துக்காத. உனக்கு ஏதாவது கொடுத்தா மட்டுமே ஒத்துக்க. இந்த செய்தியை அனுப்பிய பிறகு சர்வேஷ் தனது செல்போனை சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு தனது அலுவலகத்தை விட்டு வெளியேறினான். சர்வேஷ் தனது மின்சார ஸ்கூட்டரில் நேராக ஹோட்டல் சஃபேரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். சர்வேஷ் ஹோட்டல் சஃபேரை அடைந்த போது ஹோட்டல் உரிமையாளர் விக்ரம் ஏற்கனவே மதிய உணவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். முழு மேஜையும் உணவு வகைகளால் நிரம்பியிருந்தது. சர்வேஷ் எப்போது வரை தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைப்பான்? அவரது ரகசியம் அனைவருக்கும் வெளிப்படுமா? வேதிகா தனது சகோதரர் தீரஜுக்கு முன் என்ன நிபந்தனைகளை வைப்பாள்? சர்வேஷ் மாஃபியா சாம்ராஜ்யத்தின் தலைவன் என்ற பொறுப்பை கையாள முடியுமா? வெல்கம் டைகர், வா இங்க உட்காரு. விக்ரம் சர்வேஷை பிரதானமாக இருந்த நாற்காலியில் உட்காரச் சொன்னார். அவரும் சர்வேஷின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அதன் பிறகு விக்ரம் கைத்தட்டியவுடன் கருப்பு உடையில் ஒரு மனிதன் அறைக்குள் நுழைந்தான். அவன் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. விக்ரம் அந்த மனிதனின் கையிலிருந்து பெட்டி எடுத்து சர்வேஷை பார்க்க ஆரம்பித்தான். அந்த மனிதன் அங்கிருந்து சென்ற பிறகு விக்ரம் பெட்டியை சர்வேஷை நோக்கி நீட்டி, நான் இதை உனக்காகவே தயாரிச்சேன். கடந்த 18 வருஷமா இந்த நம்பிக்கையை என்னோட சுமந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அது யாருக்கு சொந்தமோ அவங்க கைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்ல அங்கிள், இப்ப என்னால இதை ஏத்துக்க முடியாது. நீ இப்படி சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல டைகர். நீ கொஞ்சம் பலவீனமா இருக்க. இதுக்கு மேலேயும் பலவீனம் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் உனக்காக இதை கண்டுபிடிச்சேன் என்று விக்ரமின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தவுடன் அவரது தொலைபேசி ஒலிக்க தொடங்கியது. தொலைபேசியை எடுத்ததும் விக்ரமின் முகபாவங்கள் மிகவும் தீவிரமானது. அழைப்பை துண்டித்த பிறகு விக்ரம் சர்வேஷிடம், சாரி டைகர், இன்னைக்கு நீ தனியா தான் லஞ்ச் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு. நான் உடனே போய் ஆகணும். இந்த கிஃப்டை வாங்கிக்க. நான் உனக்கு அட்வான்ஸா கொடுக்குற பர்த்டே கிஃப்டா வச்சுக்கோ. எனக்கு புரியுது. சீக்கிரமா போய் உங்க வேலையை முடிங்க. நான் இதை ஏத்துக்கிறேன். அட்வான்ஸா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். சரி டைகர், சீக்கிரமாவே நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். இதை சொல்லிவிட்டு விக்ரம் அறையை விட்டு வெளியேறினான். சர்வேஷின் கண்கள் அந்த சிறிய பெட்டியின் மீது பதிந்திருந்தன. லேசான புன்னகையுடன் அவன் பெட்டியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தான். விக்ரம் அங்கிளுக்கு திடீர்னு என்ன வேலை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு சின்ன விஷயம். அவரால் சுலபமா தீர்த்து வைக்க முடியும்னு நம்புறேன் என்று யோசித்தபடியே மதிய உணவை முடித்த பிறகு சர்வேஷ் நேராக தனது மின்சார ஸ்கூட்டரில் வீட்டிற்கு புறப்பட்டான். வீட்டை அடைந்ததும் அந்த பெட்டியை திறந்தவுடன் அதிலிருந்து ஒரு வித்தியாசமான வாசனை வர தொடங்கியது. அந்த வாசனையை முகர்ந்ததும் சர்வேஷின் மனம் அதிர்ந்தது. அந்த வாசனை அவனுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. அந்த பெட்டியில் ஒரு கேப்சூல் இருந்தது. அதை பார்த்ததும் சர்வேஷின் மனதில் பல வகையான கேள்விகள் எழத் தொடங்கின. இது என்ன? இது ஏதாவது மருந்தா? இதை சாப்பிட்டா என் உடம்புக்கு பலம் கிடைக்குமா? ஆனா டிவியில காட்டுற மாதிரி இது ஏதோ மூலிகை மாத்திரை மாதிரி இருக்கு. யாரோ விக்ரம் அங்கிளை முட்டாளாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று யோசித்த சர்வேஷ் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தான். அவன் மாத்திரையை வாயில் போட்டவுடன் தண்ணீர் தேவைப்படாமல் கேப்சூல் உடனடியாக உருகி அவன் தொண்டைக்குள் சென்றது. திடீரென்று அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் பயந்து போனான். ஏன் மாத்திரையை எடுத்துக்கொண்டோம் என்று வருந்தினான். விக்ரம் தனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார் என்றாலும் மாத்திரையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக சர்வேஷ் உணர்ந்தான். அது அவனை கொன்றுவிடுமோ என்று பயந்தான். மாத்திரையை வாந்தியெடுக்க வேண்டும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவனுக்கு வயிற்றில் ஒரு கூர்மையான வலி ஏற்பட்டது. சில நொடிகளில் அவன் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே சர்வேஷ் மயக்கமடைந்தான். அவன் கண்களை திறந்தபோது இரவு நெருங்கிவிட்டது. சர்வேஷ் குழப்பத்தில் இருந்தான். எங்கிருந்தோ ஒரு வாசனை வந்தது. சர்வேஷ் அப்போதுதான் கண்களை திறந்திருந்தான். திடீரென்று அவருக்கு கடுமையான துர்நாற்றம் வீச தொடங்கியது. இந்த நேரத்தில் அவரது உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற ஒட்டும் திரவம் நிரம்பியிருந்தது. அவனது உடைகள் முழுவதுமாக நனைந்து துர்நாற்றமும் வீசியது. அது மிகவும் அருவருப்பாக இருந்தது. ஐயோ கடவுளே, என்ன இது? அவனுக்கு யோசிக்க நேரமில்லை. குளிக்க குளியலறைக்கு சென்றான். அவன் உடலை சரியாக சுத்தம் செய்ய 1 மணி நேரமானது. அவன் புதிய ஆடைகளை அணிந்து குளியலறையிலிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்தான். மயக்கமடைந்த பிறகு அவன் விழுந்த இடத்தில் மஞ்சள் நிற திரவம் குவிந்திருந்தது. அங்கிருந்து மோசமான வாசனை வந்தது. அதை சுத்தம் செய்ய சர்வேஷ் இன்னும் 1/2 மணி நேரம் எடுத்தான். யாரோ விக்ரமங்களை முட்டாளாக்கி இருக்காங்க. இந்த மருந்து எனக்கு அதிக வலியை கொடுத்திருக்கு. இதுக்கு மேல இந்த நாத்தம் வேற. இந்த மருந்து இன்னும் எத்தனை சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல என்று சர்வேஷ் யோசித்தான். அறை சுத்தம் செய்யப்பட்டவுடன் வேதிகாவும் அதியமானும் வீடு திரும்பினார்கள். சர்வேஷ், டின்னர் ரெடி பண்ணிட்டியா? எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை அதிகமா இருந்ததால டின்னர் செய்ய முடியல. இன்னைக்கு நாம ஏன் வெளியில போய் சாப்பிடக்கூடாது? இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நீ சாக்கு சொல்லி நாங்க கேட்டதே இல்லையே. தினமும் நீ வீட்டில் தானே இருப்ப. செய்யறதுக்கு எந்த வேலையும் இருக்காது. இப்ப என்ன சார் ரொம்ப பரபரப்பாயிட்டாரோ என்று அதியமான் கேலி செய்தபடியே சர்வேஷை பார்க்க அவரது முகத்தில் ஒரு போலி புன்னகை வந்தது. வேதிகாவால் சர்வேஷ் சொன்னதை ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக சர்வேஷின் மாறிவரும் நடவடிக்கையை பார்த்து வேதிகாவால் சர்வேஷை மறுக்க முடியவில்லை. அதனால்தான் வேதிகா இயல்பாக
நானும் கொஞ்ச நாளா வெளியே சாப்பிட போலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வெளியே டின்னருக்கு போறோம், ஓகேவா? வேதிகாவின் இந்த செயலால் அவள் தனக்கு உதவுகிறாள் என்பதை சர்வேஷ் புரிந்து கொண்டான். சர்வேஷின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவன் வேதிகா வாங்கி வந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அறையை நோக்கி அவளை பின்தொடர்ந்தான். இதெல்லாம் என்ன? பொறுப்பு ஒரு விஷயம் தானே. நீ எப்பவும் சாப்பாடு சமைக்கிற, ஆனா இப்ப என்னாச்சு? சோம்பேறியா இருக்காத, இல்லனா உன்னால சாப்பாடு சமைக்க முடியாது. தினமும் சாக்கு போக்கு சொல்றத நிறுத்து. சரி. பிறகு வேதிகா ஒரு புதிய விஷயத்தை பேச ஆரம்பித்தாள். நாளைக்கு மறுநாள் தீரஜ் அண்ணாவோட பிறந்த நாள். அடுத்த 2 நாளுக்குள்ள நீங்க அவருக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கணும்னு ஞாபகத்துல இருக்கட்டும். ரொம்ப சீப்பான கிஃப்டா கொடுக்க கூடாது. அதனால அதை வாங்குறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. இல்லனா எப்பவும் மாதிரி இந்த முறையும் நான் சங்கடப்பட வேண்டி இருக்கும் என்று வேதிகா கேட்டுக்கொண்டாள். ஹோட்டல் சிட்டி பேலஸ். தீரஜின் பிறந்த நாள். சர்வேஷ், வேதிகா, அதியமான் தீரஜுக்கு பரிசுகள் வாங்க வேண்டியிருந்ததால் அனைவரும் தனித்தனியாக அந்த இடத்தை அடைய போகிறார்கள். வேதிகாவும் அதியமானும் சரியான நேரத்தில் வந்தார்கள். ஆனால் சர்வேஷ் இன்னும் வரவில்லை. வேதிகா அவனுக்காக காத்திருந்தாள். இந்த முறை அவர் கொடுக்கும் பரிசு மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று சர்வேஷ் வேதிகாவிடம் உறுதியளித்திருந்தான். ஆனால் அதன் பிறகும் வேதிகாவின் மனதில் ஒரு பதட்டம் இருந்தது. சர்வேஷ் கையில் ஒரு சாதாரண மரப்பெட்டியுடன் அங்கு வந்ததைக் கண்டு வேதிகாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. என்ன சர்வேஷ் இது? அட்லீஸ்ட் இந்த பெட்டியை கிஃப்ட் ராப் பண்ணியாவது வைங்க. ஏய், இந்த பெட்டியை நான் அப்படியே அவனுக்கு கொடுக்கணும். அதை கிஃப்ட் ராப் பண்ணி வாங்கலாம் எனக்கு நேரம் இல்லை. விடு, எப்படியும் இந்த பெட்டி முக்கியம் இல்ல, இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருள் தான் முக்கியம். எல்லாரும் அண்ணாக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சதும் நீ ரகசியமா உன் கிஃப்ட மத்தவங்க கிஃப்டோட வச்சிடு. இந்த தடவை எந்த டிராமாவும் வேண்டாம். நான் ஏற்கனவே டயர்டா இருக்கேன். ஒன்றும் டென்ஷன் வேண்டாம், பாத்துக்கலாம். தீரஜின் விசுவாசமான நண்பர் சூர்யா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். சர்வேஷை அவமதிக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை அவர் தவறவிடக் கூடாது என்பதற்காக அவர் வந்து சர்வேஷின் அருகில் நின்று, இதோட டெலிவரி பாய் இங்க வந்துட்டான். சூர்யா, சர்வேஷ் என் புருஷன். அவரை கிண்டல் பண்ணா அவ்வளவுதான், ஜாக்கிரதையா இரு. வேதிகா, நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. ஆனா இந்த ஆள் இப்போ உன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வர பொண்ணை கல்யாணம் பண்ணின அப்புறமும் எப்போதான் பிச்சைக்கார மாதிரி வாழ்றதை நிறுத்துவாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சர்வேஷ், நீ கண்டினியூ பண்ணு, நான் இங்க எந்த சீனும் போட விரும்பல என்று சொல்லியபடியே திடீரென்று சூர்யா எழுந்து சர்வேஷை நோக்கி விரலை காட்டி, அட்டிங், ரொம்ப தைரியம்டா உனக்கு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எப்பவும் டெலிவரி பாய் தான்டா. வேதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிச்சைக்காரன் பெரிய புடுங்கி ஆயிடுவியா? நான் எவ்வளவு யூஸ்லெஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பிஆர் குரூப்ஸ் ஒரு குப்பைன்னு நினைச்ச தூக்கி வீசின உன்னை விட நான் ரொம்ப பெட்டரானவன் தான். என்னடா திமிரா பேசுற என்று சொல்லிக்கொண்டே சூர்யா சர்வேஷை நோக்கி வேகமாக வர ஆரம்பித்தான். இந்த காட்சியை பார்த்த பலர் கண்களை மூடிக்கொண்டனர். விஷயம் மிகவும் சூடு பிடித்திருந்தது. சூர்யாவின் உடல் மிகவும் தசைப்பிடிப்புடன் இருந்தது. நகரின் மிகப்பெரிய ரவுடிகளுடன் அவனுக்கு நிறைய தொடர்புகள் இருந்தது. சர்வேஷ் அவன் முன்னால் பறக்கும் சர்கை போல தெரிந்தான். ஒரு குத்தினால் அவன் எங்கு சென்று விழுவான் என்று யாருக்கு தெரியும்? ஆனால் அதன் பிறகும் அவன் சூர்யாவுடன் குழப்பம் விளைவிக்க ஆரம்பித்தான். அங்கிருந்தவர்கள் இதை பார்த்து கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அவ்வளவுதான், இன்னைக்கு சோலி முடிஞ்சது. இன்னைக்கு நைட்டு சர்வேஷ்க்கு சங்கு தான். அவனுக்கு அப்படிதான் வேணும். அவனுக்கே அவனை யாருன்னு தெரியல. சூர்யா கிட்ட எகத்தாளமா நடந்துகிட்டா இப்படித்தான். அங்கே விருந்துக்கு வந்தவர்கள் இதையெல்லாம் தாழ்ந்த குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் சூர்யாவை தடுக்க முன்வரவில்லை. சர்வேஷ் அடிபடுவதை அனைவரும் பார்க்க விரும்பினர். சர்வேஷ் அவனிடத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் உடல் மொழியில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் முகத்தில் எந்த பயமும் தெரியவில்லை. சூர்யா சர்வேஷை நோக்கி குத்துவதற்காக கையை நீட்டியவுடன் சர்வேஷ் உடனடியாக அவன் கையை பிடித்து கடுமையான தோணியில் பேசினான். நீ எதுக்கு மேலையும் என்ன கொல்ல ஆசைப்படுறியா? நான் ஒரு ரத்தத்தை குடிப்பம் பாருடா என்ற வார்த்தைகள் ஆத்திரத்துடன் சூர்யாவின் வாயிலிருந்து வந்தவுடன் சர்வேஷ் தனது மணிக்கட்டை லேசாக திருப்ப முதலில் அனைவரின் காதுகளிலும் ஒரு தெளிவான சத்தம் கேட்டது. அதன் பிறகு சூர்யாவின் வாயிலிருந்து ஒரு குரல் வந்தது. நீ என்ன அவ்வளவு வெறுக்கிறியா? உனக்கு ஏன் என் மேல வெறுப்பு வருத? நான் உன்னை தொடும்போது உனக்கு நாத்தம் அடிக்குதா என்று சொல்லியபடியே சர்வேஷ் சூர்யாவின் மார்பில் பலமாக குத்தினான். அவன் காற்றில் பறந்து சில அடி தூரத்தில் விழுந்தான். இதை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சி அடைந்தான். அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி திடீரென்று வந்தது? விக்ரமிடமிருந்து அவனுக்கு கிடைத்த கேப்சூலின் மந்திரமா? என்ன இது? அவருக்கு என்னாச்சு? அவரால எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது? நோஞ்சா மாதிரி இருந்த சர்வேஸ்க்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? அவரோட பயம் எங்க போச்சு? சூர்யா வலியால் துடித்து தரையில் விழுந்தான். அதே நேரத்தில் வேதிகாவின் தாத்தா அதியமான் சர்வேஷை நோக்கி வந்து அவன் முகத்தில் பலமாக அறைந்தார். இந்த திடீர் தாக்குதலில் இருந்து சர்வேஷ் மீள முடியாமல் தடுமாறி 2 அடிகள் பின்னோக்கி நகர்ந்தான். உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு தீரஜோட பிறந்த நாள், ஒரு சந்தோஷமான நாள். எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவேன்? சர்வேஷும் அதியமானை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் உதவியுடன் சூர்யா மெதுவாக தரையிலிருந்து எழுந்தபடியே, உனக்கு கொல்லலனா என் பேர் சூர்யா என்னடா
என்று சொல்லிக்கொண்டே சூர்யா தனது செல்போனை எடுத்து ஒரு எண்ணை டயல் செய்தான். எல்லோரும் சர்வேஷை பார்த்துக் கொண்டிருந்த போது சர்வேஷ் தனது இடத்தில் நின்று அதியமானை பார்த்துக் கொண்டிருந்தான். சர்வேஷ் தொடர்ந்து தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை அதியமான் கவனித்த போது அவர் மிகவும் பயப்படத் தொடங்கினார். எனக்கும் வேதிகாவுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. என் பக்கம் நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் என்ன அவமானப்படுத்திட்டே இருந்தீங்க. இந்த அறை எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும். நீங்க 2 வருஷமா வளர்த்த நாய் இப்ப வெளியே போகுது. ஆனா இந்த முறை அது குலைச்சிட்டு போகல, கடிச்சிட்டு போகுது. நான் உங்க குடும்பத்துக்கு திரும்ப வரணும்னா தீரஜ் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் என்று கர்ஜிக்க வேதிகாவின் கண்கள் சர்வேஷ் மீது மட்டுமே நிலைத்திருந்தன. சர்வேஷ் இப்படி நடந்து கொள்வதை பார்த்து ஒரு அந்நியனைப் போல அவன் முற்றிலும் மாறிவிட்டான் என்று உணர்ந்தாள். மறுபுறம் சர்வேஷின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சர்வேஷ் போன்ற ஒரு சாதாரண மனிதன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அவனை நிறுத்த, அவனை போக விடாத என்று சூர்யா கட்டளையிட்டான். யாரும் தன்னை கேட்கவில்லை என்பதை கண்ட சூர்யா எப்படியோ சர்வேஷை நோக்கி ஓடிச் சென்று அவரது காலை பிடித்துக் கொண்டு, யார் இங்கிருந்து போக சொன்னது? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? சூர்யா பேசி முடித்தவுடன் 10 கருப்பு ஸ்கார்பியோ கார்கள் அந்த ஹோட்டலின் முன் வந்து நின்றன. இன்றைய விருந்து ஒரு திறந்த வெளியில் நடைபெற்றதால் எல்லோரும் இந்த காட்சியை எளிதாக பார்க்க முடிந்தது. சிறிது நேரத்தில் 30க்கும் மேற்பட்டோர் அந்த கார்களில் இருந்து வெளியே வந்தனர். கைகளில் தடிகள் மற்றும் கத்திகளை பிடித்தபடி, சேகர் தாதா, கடைசியா நீங்க வந்துட்டீங்களா என்று சொல்ல அந்த மனிதன் தலையை அசைத்து கத்தியை காற்றில் அசைத்தபடி, சூர்யா, என்ன பிரச்சனை? எந்த நாயை நான் அடிச்சு விரட்டணும் சொல்லு. சேகர் தாதா, இதோ இவன் தான் என்று சூர்யா உடனடியாக சர்வேஷை நோக்கி சொல்ல, அப்போ சூர்யாவை அடிச்சது நீதானா? அவன் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாதா? நாள் முழுக்க குறைக்க மட்டுமே தெரிஞ்ச நாய்க்கு எப்படி கடிக்கணும்னு பாடம் கத்து கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? சின்ன பையன் தற்பெருமை பேசுற. உனக்கு கோபம் அதிகம்னு எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யார் என்கிட்ட இப்படி பேசலான்னு உனக்கு தெரியுமா? மத்தவங்க உன்கிட்ட எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ என்கிட்ட இப்படி பேசினா ரொம்ப வருத்தப்படுவேன். சேகர் தாதா தன் தோளில் வைத்திருந்த கத்தியை சர்வேஷ் ஒரு முறை கூட பார்க்கவில்லை. உண்மையாவே உனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம்தான். உன்ன மாதிரி ஆள் முன்னாடி நான் திமிரு பிடிச்சவனா இருக்க முடியாதா? பார்க்கலாமா? சர்வேஷின் முகத்தில் எந்த பயமோ சுருக்கமோ இல்லை. ஒரு பேய் அவன் உடலில் நுழைந்தது போல் தோன்றியது. சேகர் தாதா சர்வேஷை முறைத்து பார்க்க ஆரம்பித்தான். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் சேகர் தாதா சர்வேஷை ஓரளவு பழக்கமானவனாக கண்டான். ஆனால் சர்வேஷை முன்பு எங்கே பார்த்தான் என்பதை அவனால் சரியாக நினைவில் கொள்ள முடியவில்லை. என்ன உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா சேகர்? என்ன நல்லா பார்த்து ஞாபகப்படுத்திக்கோ என்று சொல்ல அதை சற்றும் பொருட்படுத்தாத சேகர் தன் கத்தியை சர்வேஷை நோக்கி ஓங்க. அப்போது சர்வேஷின் விரலிலிருந்து ஒரு மோதிரம் கீழே விழுந்தது. உருண்டு சேகர் தாதாவின் காலின் அடியில் நின்றது. சேகர் தாதா அந்த மோதிரத்தை எடுத்த போது அவர் தனது கைகளை நெருப்பில் சுட்டது போல உணர்ந்தான். அது உடனடியாக சர்வேஷின் காலில் விழுந்து கெஞ்ச தொடங்கினான். டைகர், என்ன மன்னிச்சிருங்க டைகர். நான் உங்களை மறந்துட்டேன். சாரி டைகர். சர்வேஷின் ரகசியம் இப்போது அனைவருக்கும் தெரிய போகிறதா? அவன் இப்போது தனது உண்மையான அடையாளத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டுமா? சர்வேஷ் சேகர் தாதாவை மன்னிப்பாரா? சூர்யா சர்வேஷ் பற்றிய உண்மையை கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும்? எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஷுக்கும் பிஆர் குழுமத்திற்கும் என்ன தொடர்பு? விக்ரம் கொடுத்த மாத்திரையால் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்படுமா? இந்த ரகசியங்கள் அனைத்தும் ஒரே கிளிக்கில் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? உடனடியாக பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து இந்த பிளாக் பஸ்டர் கதையை கேளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.